குருவே சரணம். குருராயரின் பக்தர்கள் நாம் அனைவரும் எப்போதும் ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு என்ன கிடைக்கணும், எதை அனுபவிக்கணும் அப்படின்னு இறைவன் முடிவு செய்து நமக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கிறாரோ அதை மட்டுமே தான் நாம் அனுபவிக்க முடியும். இதைத்தான் யதார்த்தமான வாழ்க்கை என்கிறார்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம் ஒரு கதையை சொன்னால் நமக்கு ஈஸியாக புரியும். கிபி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகான், அவர் பெயர் வித்யாரண்யர். நிறைய பேர்த்துக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம். இவர் 1200களில் வாழ்ந்த ஒரு மகான். அதாவது நம்ம குருராஜருக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு மகான், இந்து மகான். அவர் ஸ்ருங்கேரி மடத்தில் ஒரு பீடாதிபதியாக இருந்து சித்தியானவர். இவர் வாழ்கிற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முறை மகாலட்சுமி தாயாரை நினச்சி தவம் இருக்கிறார். அப்போ மகாலட்சுமி தாயார் நேரில் பிரதட்சணமாகி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நிறைய பொன் பொருள் வேணும், செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 116 வருஷம் வாழ்ந்தவர். சந்நியாச வாழ்க்கை தான். அப்போ மகாலட்சுமி தாயார் சொல்கிறாங்க, இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரும் விடாமல் கேட்டுகிட்டே இருக்கிறார். இல்லை, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவங்க தாயார் இந்த ஜென்மத்தில் நிச்சயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுக்குண்டான பதிலை சொல்லிடுறாங்க. அப்போ வித்யாரண்யர் என்ன பண்ணுறாரு, சரி எனக்கு சந்நியாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்நியாசம் கொடுத்துட்றாங்க. சந்நியாசம் கொடுத்தாச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு அடுத்து இருக்கிறது ஒரு மறு அவதாரம், மறுபிறப்பு மாதிரி தான் சந்நியாசம் ஏற்றவங்க எல்லாருமே. அப்போ என்ன சொல்கிறாரு, சந்நியாசம் எடுத்தாச்சு அப்படின்னாலே அடுத்த ஜென்மா மாதிரி தானே. இப்போ நான் அடுத்த ஜென்மாவுக்கு நான் வந்துட்டேன், இப்போ நான் கேட்ட செல்வத்தை எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை மகாலட்சுமி தாயாரால் மறுக்க முடியல. ஏன்னா உண்மை என்னன்னோ அதுதான். அடுத்த ஜென்மம் அப்படின்றது சன்னியாசம் எடுத்தாச்சுன்னா அடுத்த ஒரு பிறவி மாதிரி தான். அதனால் அவங்க அந்த ஒரு விஷயத்தை மறுக்காமல் அவர் கேட்ட செல்வத்தை கொடுத்துட்றாங்க. இதில் என்னன்னா, வித்யாரண்யர் சன்னியாசம் ஏற்று மறுபிறவி அடைஞ்சு, அதாவது அடுத்த ஒரு ஜென்மாவில் வித்யாரண்யர் கேட்ட அந்த செல்வம் எல்லாம் கிடைச்சிருது. ஆனால் சன்னியாசிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ தான் அவர் யோசிக்கிறார், நம்ம கேட்ட எல்லா செல்வமும் கிடச்சிருச்சு, ஆனால் நம்ம ஒரு சன்னியாசியாக இருந்து இது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு, நம்மக்கிட்ட இருந்தும் அதை பயன் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவுறார். அதுதான் பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அந்த விஜயநகர பேரரசு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட இந்து மதம் தலை தோங்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருந்த ஒரு சாம்ராஜ்யம் அந்த ஒரு காலகட்டத்தில் வித்யாரண்யரால் நிறுவப்பட்டது. அந்த ஒரு விஜயநகர பேரரசு சாம்ராஜ்யத்தில் தான் நம் குருராஜருடைய முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜர் அவர்கள் ராஜகுருவாக இருந்திருக்கிறார். அதாவது இந்த இந்து மதம் தலை தோங்குவதற்கு ஒரு விஜயநகர சாம்ராஜ்ய பேரரசு பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய ஒரு இடம் பெற்றிருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த விஷயத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்றதோ அதுதான் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்ம குருராஜருடைய வாழ்க்கையிலேயும் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் வாழும் காலங்களிலே கூட நிறைய பேர்
எனக்கு பொருள் நிறையா வேணும்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு வந்து இந்த ஜென்மத்தில் வந்து அந்த மாதிரி பிராப்தம் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் தான் உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வந்து நிறையா கதைகளும் வந்து நாமளும் வந்து கேட்டிருக்கோம். அதனால் வந்து இறைவனுக்கு தெரியும், குருமார்களுக்கு தெரியும். நம்ம அவங்கக்கிட்ட போய் கேட்குறது நம்மளுடைய லௌகீக வாழ்க்கைக்காகவும் இந்த ஒரு இகபர சுகத்துக்காக வந்து நம்ம அவங்கக்கிட்ட கேட்கும்போது அது வந்து இந்த ஜென்மாவில் நமக்கு பூர்த்தி ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய கர்மா, அதை பார்த்து தான் அவங்க எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நமக்கு நம்ம முற்பிறவிகளில் நம்ம என்ன செய்துட்டு வந்திருக்கோம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் நாம் வந்து குருமார்கள் முன்னாடி போய் நம்ம நிற்கும்போது நம்மளுடைய பழைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே எடுத்து அவங்க பார்த்து அதில் நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், எதை கொடுத்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையை மேன்மையிடும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்து தான் குருராஜர் நம்மளுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து கொடுத்துட்ருக்கிறார். அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அதுதான் வந்து ஒரு யதார்த்தமான வாழ்க்கை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். நம்ம குருராஜர்கிட்ட போய் நம்ம கேட்குறது நம்மளுடைய உரிமை. எனக்கு இது வேணும், அது வேணும், பணம் காசு வேணும், என்ன வேணாலும் நம்ம கேட்கலாம். ஆனால் வந்து அவரு நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு தீர்மானித்து வச்சுருக்கிறாரோ அதுதான் நம்மளுக்கு வந்து சேங்ஷன் ஆகி அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து குருராஜர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அதில் நம்ம ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பித்து அதை நம்ம பழகும்போது தான் நம்ம குரு மேலே வைத்திருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அவர் மேலே வைத்திருக்கிற அந்த ஒரு மரியாதை வந்து நம்மளுக்கு பூர்த்தி ஆகுது. அவருக்கு தெரியுங்க நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க, ராயர் வந்து நம்மளுக்கு அவருக்கு நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், அதனால் வந்து நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்காதீங்க பண்ணாதீங்க. உண்மை அதுதான். நம்ம அவர் முன்னாடி போய் நிற்கும் போதே நம்ம என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத டோட்டலாக நம்மளை ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்றாரு. அதனால் வந்து நம்ம அவர்கிட்ட வந்து நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவர் மீது வைக்க வேண்டியது அந்த பக்தி, அந்த சரணாகதி, அது ஒன்று மட்டும்தான். நிறைய அன்பர்கள் சொல்கிற விஷயமும் அதுதான். குரு மீது வந்து ஒரு நம்பிக்கை வைங்க, அவர் மீது வந்து பக்தி செலுத்துங்க, முழுமையான ஒரு பக்தி வைங்க, ஒரு சரணாகதி வைங்க அப்படின்னு தான் எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது. நம்மளும் அதை தான் சொல்லிகிட்ருக்கோம். அவரை நம்புங்க, நிச்சயமாக வந்து உங்கள் வாழ்க்கை மேன்மையடையும். அது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து நாமளே வந்து பார்த்துருக்கலாம். நிறையா விஷயங்கள் வந்து நம்ம இது நடந்துருமோ அது நடந்துருமோ, இந்த விஷயங்கள் வந்து அப்படி மாறினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் நம்மளுக்குள்ளேயே நம்ம புலம்பிகிட்டு இருந்திருப்போம். நிறைய பேர் நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை குருராஜர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம சொல்லியிருக்கலாம். அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ தூரம் நம்ம வந்து நம்ம புலம்பி இதெல்லாமே வந்து வீணாக போச்சு அப்படின்ற மாதிரியான செயல்கள் எல்லாமே வந்து குருராஜர் நம்மளுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு அதை செஞ்சு கொடுப்பார். இதில் வந்து என்னுடைய அனுபவம் நிறையா இதில் நாம் உங்களுக்கு சொல்ல முடியும். நிறையா விஷயங்கள் வந்து நம்மளும் வந்து சொல்லிகிட்டே இருப்போம் குருராஜர்கிட்ட, இது இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சில செயல்கள் எல்லாமே வந்து அவர் நடத்தி கொடுப்பார். அதனால் வந்து அவர்கிட்ட வந்து நம்ம எதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதே இல்லைங்க. நீங்கள் அவரை நம்பி அவரை கையை பிடிச்சி அவர்கிட்ட வந்து அவருடைய பாதத்தில் சரணாகதி பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை டோட்டலாக சரண்டர் பண்ணும்போது நீங்கள் காலரை தூக்கி விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம். இதுதான் வந்து உண்மையான உண்மை அப்படின்றத சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய.